ஓகே, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஹலோ அண்ணா, கேக்குதா அண்ணா? இப்ப கேக்குது ஜிம்மி. ஓகேண்ணா. Lord, Heavenly Father, thank you Lord. அப்பா, இந்த நேரத்துலயும் ஆண்டவரே எங்க எல்லாருமே ஆண்டவரே இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உங்களுக்கு கொடாக்கடி நன்றி அப்பா. வந்திருக்க எல்லாருக்காகவுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்பா நீங்க எங்க கூட இருங்க ஆண்டவரே. நாங்க இங்க வந்ததுக்கு கண்டிப்பா ஒரு பர்பஸ் இருக்கும் ஆண்டவரே. அதை நீங்க நிறைவேற்றுங்க அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வர தடைப்பட்டவர்களையும் அப்பா நீங்க கூடிய சீக்கிரமே கூட்டிட்டு வாங்க அப்பா. உங்களுடைய பிரசனம் எங்க கூட இருப்பதாகப்பா. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்து ஒரு பாட்டு. சில்வியா ஒரு பாட்டு பாடலாம். சில்வியா, ஹலோ. சில்வியா ஒரு பாட்டு ஒண்ணு பாடணும். சில்வியா பாட்டு கண்டிப்பா பண்ணணுமா? ஆல்ரெடி 2 பாடியாச்சு. அது வந்து பிஃபோர் த இது அஃபிஷியல் ஃபெலோஷிப் மீட்டிங்குள்ள வரும்போது அது வந்து ஒரு ஐஸ் பிரேக்கர், ஒரு வார்ம் அப் மாதிரி. இப்போ வந்து இன்டு த ஃபெலோஷிப். அப்படியா? ஒரு 2 minutes. இக்கால சத்தம் வானில் தோனி தேடவே என்னே சுமராஜனை வந்திடுவான். இக்கால சத்தம் வானில் தோனி தேடவே என்னே சுமராஜனை வந்திடுவான். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் துணித்திடவே எம்மே சுமராஜனை வந்திடுவான். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவ தூதர் பாடல் துணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவ தூதர் பாடல் துணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. இக்கால சத்தம் வானில் துணித்திடவே எம்மே சுமராஜனை வந்திடுவான். இக்கால சத்தம் வானில் துணித்திடவே எம்மே சுமராஜனை வந்திடுவான். தேங்க்யூ. தேங்க்யூ சில்வியா, நைஸ் சிங்கிங். ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ ஒரு டெஸ்டிமோனி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஷேரிங் ஏதாவது இருக்கு, இல்லை ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ டைம் ஃபார் டெஸ்டிமோனி. பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும்
நல்லபடியாக நடத்துறதுக்காக கிருபைக்காக ரொம்ப நன்றி. ஸோ ரீசெண்டாக வந்து எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்து நம்மளோட அவர் ப்ரீவியஸ் பாஸ்டர் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் லேட் பிஷப்பாக இருந்தாங்க. ஸோ மோகன் அங்கிள் லாஸ்ட் வீக் இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஏஜ் 60. ரொம்ப 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 லைக்னோ ஃபெல்ட் லாட் லைக் என்னடா அது, ஏன்னா 3 சில்ட்ரனுமே வந்து தி நாட் மேரிட். ஸோ ஒரு அப்பா வந்து இறந்துட்டா அது ரொம்ப எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல் ஆயிடுச்சு. என்னன்னா இது ஏன் எதுக்கு இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன்னா, ஏர்லி டேஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜோனத்தானு, அதுக்கப்புறம் வந்து விடி கிங்ஸ்லி எங்களோட பையன் ஜெஃப்ரி, பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண்டி ரோசி ஆண்டி, அதுக்கப்புறம் டோரா பாட்டி, அதுக்கப்புறம் அங்கிள், ஸோ அவங்களோட பசங்க. ஸோ தே லைக் அவங்க தான் வந்து ஒரு சண்டே ஸ்கூல்லே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு சண்டே ஸ்கூல் கான்செப்ட் எடுத்து வந்து நம்ம சர்ச்சில் வர ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டில் அவங்க சொல்லிக்கிட்ட பாட்டுலாம் எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது. இன்னும் அன்னைக்கு போட்ட சீட். ஓகே, ஸோ அன்னைக்கு எங்களுக்கு சொல்லிக்கிட்ட பாட்டு, அன்னைக்கு எங்களுக்கு எப்படி இருக்கணும், நடக்க சொல்லி கொடுத்தாங்க, எப்படி லைஃப்பை வாழணும், ஒரு சின்ன சின்ன காரியம். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அன்னைக்கு போட்ட சீட் வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு ஃப்ரண்ட்ல இருந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் மோகன் அங்கிள் அண்ட் திஸ் ஃபேமிலி, ஃபார் அவர் சர்ச் வந்து நம்ம வந்து லீட் பண்ணதுக்கு. அண்ட் திங்ஸ் லைக் நிறைய விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். என்னன்னா லைஃப் இஸ் நாட் ஸ்டேபிள். எப்படி யாருக்கு என்னன்னா ஆகலாம். ஸோ பட் ஸ்டில் வி ஆர் கிரேட்ஃபுல், லைக் வி ஸ்டில் அலைவ் and surviving, and God is meeting our needs and is providing all our whatever we need. God is providing to me as well as to everyone. So I am thankful for that. Keep praying for the late Bishop Mohan Ayya, our family kaka. So they're not able to come out easily. It's very hard. It's very very hard. இதோட டெஸ்டிமனியை ஷேர் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் a prayer request also. Thank you. Praise God. உண்மையாவே கடவுள் தான் உங்களோட ஃபேமிலி. ஸோ கண்டிப்பா அடுத்து வேற யாராவது டெஸ்டிமனி ஷேர் பண்றீங்களா? யாருக்காவது இருக்கா டெஸ்டிமனி ஏதாவது சொல்லணுமா? Praise be to God. அடியனையும் சாட்சியான எடுத்துன தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் வந்து பெரிதான கிருபையினால ஹடாசாக்கு வந்து 1 வருஷம் வந்து முடிக்க வந்து கிருபை கொடுத்தார். பூமிக்கு அவர் வந்து 1 இயர் ஆகுது லைக் வெளியே வந்து. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் தான் நான் இந்த கொரோனா போன்ற ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்லயும் 5th மந்த் சர்ச்ல வந்து நேம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லாக்டவுன். ஸோ அந்த 6 மந்த்ஸும் வீட்டுல எப்படி நாங்க வச்சிருக்க போறோன்றதே தெரியல. பிகாஸ் எங்கேயுமே போகாம வராம எப்படி பாப்பாவை பார்க்கணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் டாக்டர்ஸ் எதுவுமே அவைலபிலிட்டி இல்லை. அவளுக்கு இன் பிட்வீன்ல ஒரு 2 days ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஃபீவர் வந்துட்டு போச்சு. ஸோ ஷி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் half the weight. அவ வந்து அப்படியே குறைஞ்சிட்டா அப்ப இருந்ததுல இருந்து. ஸோ அப்போ வந்து நாங்க ரொம்ப யோசிச்சோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்துலயும் டாக்டர் கிட்ட போனா எல்லா டாக்டர்ஸும் வந்து எங்கேயுமே வந்து அவைலபிலிட்டியே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதுவுக்கு கொடுக்க போகும்போது அதே மாதிரி வேக்சினேஷன்ஸ்க்கு போகும்போது வேக்சினேஷன்லயும் பார்த்தா எந்த ஒரு டாக்டரும் அவைலபிள் இல்லை. அண்ணா நகர்ல எந்த டாக்டரும் அவைலபிள் இல்லை. இங்கிருந்து நாங்க அங்க குளோபலுக்கும் போக முடியாது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் அர்பன் ஹெல்த் கேர் சென்டர்ல போயிட்டு போட எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வந்து நேர்த்தியா செஞ்சுட்டே வந்தாரு. பை ஹிஸ் கிரேஸ் எல்லாமே வந்து பை ஹிஸ் கிரேஸ் மட்டும்தான். வித்தவுட் ஹிஸ் கிரேஸ் நத்திங் இஸ் பாசிபிள் இன் அவர் லைஃப். அது வந்து ரியலாவே வந்து நாங்க உணர்ந்தோம். ஒரு நல்ல விதத்துல வந்து ஆண்டவர் வந்து அவளை எவ்வளவு தூரம் வளர்த்து கொடுத்துருக்காரு.
அதே மாதிரி வந்து அன்னைக்கு அந்த ஒரு சிம்பிளா எங்க அத்தை மாமா அம்மா அப்பாவோட ஒரு பர்த்டே வந்து நார்மலா ஒரு வீடு வரலும் ப்ரேயர் பண்ணி அதை கொண்டாடவும் ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு விஷயத்துலயும் ஆண்டவர் வழி நடத்துறார். ரியலி கம்ப்ளீட்லி ஐம் பிரைசிங் காட் ஃபார் ஹிஸ் கிரேஸ் அண்ட் மர்சிஸ் அப்பான் அஸ். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ரியலாவே மோகன் பாஸ்டரோட டெத்தும் வந்து ரியலாவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட். திடீர்னு ஹாஃப் குரூப்ல பார்த்த உடனே ஹி இஸ் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல், இஸ் நோ மோர்ன உடனே என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஏன்னா ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இவ்வளோ ஒரு சின்ன இந்த ஏஜ்ல வந்து ஒரு பிஷப்பா இருக்கும் போதே ஒருத்தவங்க இறக்குறத நான் இது வரலும் பார்த்தது இல்லை, அதுவும் வந்து நம்ம சர்ச்ல. ஸோ அன்னைக்கு கூட நான் போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரோசி ஆண்டி வந்து கீபோர்ட் பிளே பண்றாங்க, நாங்க முன்னாடி நின்று சண்டே கிளாஸ் டான்ஸ் ஆடுற அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்தது. அதே மாதிரி வந்து அவர் இருக்கும்போதுதான் நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து சர்ச்ல ஆரம்பிச்சது. லிட்டரலா யார் யாரெல்லாம் சைலண்டா இருக்காங்களோ எல்லாருமே பிடிச்சி சண்டே கிளாஸ்க்கோ இல்ல விபிஎஸ்க்கோ எல்லாருமே பிடிச்சி இழுத்து விட்டாரு. அதனால நிறைய அப்போ வந்து மோகன் பாஸ்டர் இருந்த பீரியட்ல தான் சர்ச்சோட இடமே பத்தாம போய் அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ற லெவலுக்கு போயிருச்சு, காங்கிரேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ்டர் சடனா ஹீஸ் நோ மோர்னும் போது கண்டிப்பா வந்து எடுத்துக்கவே முடியல. அவர் சொன்ன எவ்வளவு மெசேஜஸ் வந்து ஒரு அவரோட ப்ரீச்சிங் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஒரு புரியாதவங்களுக்கும் புரியும், அட் த சேம் டைம் புரிஞ்சவங்களுக்கு அது வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட கம்பேர் பண்ணி சொல்ற ப்ரீச்சர் அவரு. ஸோ ஏதோ ஒரு தடவை கூட மெசேஜ்ல வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துட்டு அதுல நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, உங்க வயிறுன்னு நினைச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் பிரியாணி போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாமே இப்படி மேல மேல போட்டீங்கன்னா இப்படிதான் உங்க வயிறு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட இன்னொன்னு ப்ரீச்சிங்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா 3 Ws ஆர் நாட் பெர்மனன்ட் இன் யூஎஸ்ன்னு. ஒன் இஸ் ஆஃப் ஒர்க், வைஃப் அண்ட் வெதர். மூணுமே வந்து பெர்மனண்டா இருக்காது, மூணுமே மாறிக்கிட்டே இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரீச்சிங்ஸ் வந்து நான் சின்ன வயசுல கேட்டதா இருந்தாலும் அது இன்னைக்கு வரல அதோட இம்பாக்ட் எல்லாமே வந்து மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரியலி அவங்கள மிஸ் பண்ணது வந்து ரியலாவே வந்து ஈவன் எங்க ஃபேமிலிலையும் யாருனாலையும் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா அவங்க 3 பேருமே வந்து ஆரன், ஆலன், ஆண்டோரா 3 பேருமே வந்து ரியலாவே வந்து ஒரு ஃபாதர் இல்லாம அவங்களோட லைஃப் வந்து இதுக்கப்புறம் எடுத்துட்டு போனோம்னா ஹவு டிஃபிகல்ட் இட் வுட் பி. அது வந்து ரொம்ப ரொம்ப யாருனாலையும் வந்து ஒரு அந்த அந்த இடத்துல இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் அந்த கஷ்டம் இருக்கும். ஸோ கைண்ட்லி ஆர் ஹம்பிள் ரெக்வஸ்ட் எல்லாருமே, நம்மளால அவங்கள போய் பார்க்க முடியலனாலும் இந்த பேண்டமிக்ல கண்டிப்பா போய் பார்க்க முடியாது எல்லாருனாலையும், பட் உங்களோட பர்சனல் ப்ரேயர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2 minutes ஆகுது அவங்க ஃபேமிலிக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து மோகன் பாஸ்டர் எடுத்துக்கிட்டா கூட ஹீஸ் லைக் அ சீட். அவர் வந்து பூமிக்கு போய் நிறைய பேரை வந்து உருவாக்குறதுக்கும் நிறைய பேர் அவர் மூலமா உருவாக்குறதுக்கும் நிறைய ஒரு ஏவுகரம் தான். பிகாஸ் கடவுள் எந்த நேரத்துல யார உயிரோட வைப்பாரு யார் எடுப்பாரு நமக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் ஈவன் ஆனி ஆண்டியோட லாஸ் கூட ரியலாவே வந்து நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லாஸ், அவங்களோட லாஸ் கூட. அது ஏன் இறந்தாங்க, எதுக்கு இறந்தாங்க இன்னைக்கு வரலாம் அதோட ஆன்சர் தெரியாது. பட் காட்ஸ் பர்பஸ், கடவுள் வந்து யோபுக்கு ஏன் அந்த வியாதியை கொடுத்தாரு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனா அந்த முந்தின நிலைமையை காட்டிலும் அவனோட யோபோட நிலைமையும் சரி அவனோட ஃபேமிலியோட நிலைமையும் ட்வைஸ் த பிளெஸிங்கா தான் இருந்தது தவிர ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கடவுள் வந்து நம்மளை படைச்சிருப்பாரு. கண்டிப்பா அந்த பர்பஸ் நிறைவேறும் போது ஓகே யூ ஹவ் டன் ஆல் த திங்ஸ் வாட் ஆல் ஐ ப்ரீ பிளான் ஃபார் யூன்னு கண்டிப்பா கடவுள் கூப்பிட்டுப்பாரு. ஸோ பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ வி கேனாட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு காட், பட் வி கேன் ப்ரே ஃபார் தேர் ஃபேமிலி. அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும். நம்ம ப்ரேயர் பண்றது மூலியமா கடவுள் வந்து அவங்களோட குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிச்சு கண்டிப்பா அவங்க பலருக்கு இன்னும் அப்படியே இதுல தவண்டு போய் தே ஷுட் நாட் பி சட்டில். இதன் மூலமா அவங்க ட்வைஸ் த ஒரு பவரோட எழும்பி இன்னும் நிறைய பேருக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு கண்டிப்பா எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து அவங்களுக்காக கண்டிப்பா வந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்ஷல் வந்து மோகன் பாஸ்டரோட ஃபேமிலிக்காக மட்டும் ஒரு 2 seconds நம்ம ஃபெலோஷிப்லேயே ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று பண்ணுவோம். மார்ஷல் வந்து மோகன் பாஸ்டரோட ஃபேமிலிக்காக ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டான ஓய்வு நாளைக்கு அவர் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு நாங்கள் ப்ரே பண்ண போகிற பாயிண்ட்டும் நாங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாங்கள் மோகன் பாஸ்டருக்காக ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. நாங்கள் எவ்வளோ மெசேஜ் நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் எவ்வளவோ கேட்டிருக்கோம் ஏசப்பா. அவர் அறிஞ்சு நாங்கள் அவரோட நாங்கள் நிறைய தடவை வளர்ந்து
எப்படி நாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ்லயே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இம்பாக்ட் வந்து அப்படி கொடுப்பாங்க ஏசப்பா. அது வந்து அந்த ஒரு தாக்கத்தை எங்களுக்கு அந்த மெசேஜ் மூலம் எங்களுக்கு சின்ன வயசுல கொடுத்ததே அதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்நாள் எங்க கூட அவர் இல்லை ஏசப்பா. அது நாங்க அதுக்காக நாங்க மனம் வருந்துகிறோம் ஏசப்பா. அது எங்களுக்கு தெரியாது என்ன ரீசனுக்காக நீங்க எடுத்துக்கொண்டீங்க, எதுக்காக நீங்க இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. ஆனா யூ ஹேவ் ஒன் ரீசன்ஸ் ஏசப்பா. அது எங்களுக்கு தெரியாது. அதுக்காக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஃபேமிலிக்காக நாங்க வரோம் ஏசப்பா. அவங்க இருக்கிற 3 பசங்களுக்காக வரோம் ஏசப்பா. அவங்கள நீங்க அவங்க மென்மேலும் உங்க ஃபியூச்சர்ல டேஸ்ல அவங்களை அப்லிஃப்ட் பண்ண கிருபை தாங்க ஏசப்பா. அவங்களை எதுவுமே செட்டில் ஆகாத மாதிரி நார்மலா இது நாங்க பறி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்காம அவங்க ஒரு பேக் டு ஃபார்ம்ல வந்து எல்லாத்தையும் அவங்க எல்லாமே ஒரு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு நாக் பண்ண கிருபை தாங்க ஏசப்பா. அது எல்லாமே நீங்க பண்ணுவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஃபேமிலியை மென்மேலும் நீங்க அப்லிஃப்ட் பண்ணி அவங்க இந்த ECI டயசிஸ்லயே அவங்க நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்க கிருபை தாங்க ஏசப்பா. என்னதான் மோகன் பாஸ்டர் போயிட்டாலும் அவங்க வந்து ECI விட்டு போகாதபடி நீங்க எங்க கூட அவங்களை அரவணைச்சு நீங்க தான் அவங்கள பாதுகாத்து வழிநடத்த கிருபை தாங்க ஏசப்பா. அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்க ஆறுதலும் தேர்தலும் நீங்க தான் தருவீங்க ஏசப்பா. எங்கனால ஒன்றும் தர முடியாது ஏசப்பா. ஆனா நீங்க தான் ஒருவர் மாத்திரமே அவருக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரு தர முடியும் ஏசப்பா. அதுக்காக நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஃபினான்ஷியல் நீட்ஸையும் நீங்க ஒவ்வொரு இதையும் ஆசிர்வதிங்க ஏசப்பா. உங்களுக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருக்க போதுன்னு எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. ஆனா நீங்க அதை குறிப்பறிஞ்சு எல்லாத்தையும் நீங்க செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நீங்களே அவங்க கூட இருந்து பாதுகாத்துக்கணும் வழி நடத்துங்க. ஜெபிக்கிறதுனால பிதாவே, ஆமீன். ஆமீன். வேற யாருக்காவது டெஸ்டிமனி இருக்கா? வேற யாருக்காவது டெஸ்டிமனி இருக்கா? பிரைஸ் காட். எனக்கு வந்து ஒரு டெஸ்டிமனி இருக்கு. தேர்ஸ்டே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. ஃபீவர் ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைட்ல. ஷிவரிங் அண்ட் ரொம்ப முடிவே இல்லை, ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் செக் பண்ணா 100 இருந்துச்சு. அப்புறம் தூங்கவே முடியல, ஃபுல் நைட் ஷிவரிங்காகவே இருந்துச்சு. ஸோ என்ன ஃபீவர் எதுனே ஒன்றுமே தெரியவே இல்லை. அதே மாதிரி 2 days வந்து ஹை ஃபீவர் இருந்துச்சு. 102க்கு மேலே அந்த மாதிரி போச்சு. ஸோ வந்து ரொம்ப பயந்துட்டாங்க என்ன ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே ப்ரேயர்லேயே அப்ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கிளைமேட்னால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி கிளைமேட்னால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எதுவுமே பண்ணவே முடியல, அப்படியே ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். அப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போடணும்னாங்க. ஸோ 3 days கண்டினியூஸா அந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்ட வாட்டி காட்ஸ் கிரேஸ்ல எஸ்டே வந்து ஃபீவர் கம்மி ஆயிடுச்சு. ஸோ டுடே வந்து ஐ எம் ஆல் ரைட். இட்ஸ் ஒன்லி பை த கிரேஸ் ஆஃப் காட். அப்புறம் இன்னொரு சாட்சியும் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தேன். நான் வந்து ஆக்சுவலி விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் மெட்டர்னிட்டியில போறதுனால வந்து அது முடிஞ்சிருச்சு. லைக் என்னன்னா மெட்டர்னிட்டியில போறப்போ வந்து அவங்கள வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து அவங்க போறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே எடுத்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னை வந்து நான் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ என் மேனேஜர் கிட்ட கேட்டது வந்து திருப்பி லீவ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த ப்ராஜெக்ட்ல வேகன்சி இருக்குமா அது தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ லீவ் எல்லாம் முடிஞ்சு அவர்கிட்ட ஒரு 6 months லீவ் முடிஞ்சு சரி கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல வேகன்சி இல்லை, நீங்க வேற ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணேன். கிடைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வரும், பட் கிடைக்காது. ஸோ எனக்கு எதுவுமே புரியாது, என்னடா லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போகுது, கிடைக்க மாட்டேங்குது நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் லாஸ்டா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்துச்சு. சரி அது கிடைக்காது. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ப்ராஜெக்ட் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிசர்வ் மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ ரிசர்வ் பண்ணிட்டாங்க. சரி அந்த ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் திடீர்னு வந்து எங்க பழைய மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டு இல்ல சில நீங்க உடனே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட வந்து இல்ல வேண்டான்னு சொல்லிடுங்க, நாங்க வந்து எங்க ப்ராஜெக்ட்ல உங்களை எடுத்துக்கிறோம், நீங்க பழைய ப்ராஜெக்ட் வந்துருங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு
அப்படியே ஃபாஸ்டா எல்லாமே சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா இப்பதான் இல்லன்னாங்க, அப்புறம் திருப்பி இருக்குன்றாங்க. ஒண்ணுமே புரியல. பட் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ஏத்தபடி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வரல. என்ன பழைய ப்ராஜெக்ட்ல எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுதான் நான் ஒரு இது இல்ல. ஒரு டவுட்டோடயே தான் இருந்தேன். கிடைக்குமா? கிடைக்காதா? இல்ல நிஜமாலுமே ஒரு பொசிஷன் இருக்கா? இல்லையா? அது அந்த ஒரு கிளாரிட்டியே இல்ல கடைசி வரைக்கும். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோப்பிங் இன் காட் அண்ட் ஒவ்வொரு விஷயம் நான் செஞ்சுட்டே இருந்தேன். தென் கடைசியில வந்து எங்க பழைய மேனேஜர் வந்து ஹி செட் ஒரு பொசிஷன் இருக்கு. எப்படியோ என்னோட பழைய ப்ராஜெக்ட்லயே கொண்டு வந்துட்டாரு. எனக்கு வந்து ஒர்க் இனிமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பேக் டு மை சேம் ப்ராஜெக்ட். ஏன்னா நான் ரொம்ப ஃபுல்லா ஒர்க் அதுல ஃபுல்லா 4 இயர்ஸ் கிட்ட அதுல ஃபுல்லா டொமைன் ஸ்கில் எல்லாமே அங்க வந்து ஃபுல்லாவே எக்ஸ்டென்சிவா ஒர்க் பண்ணனால ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி காட்ஸ் கிரேஸ்ல எனக்கு அங்க ஒரு ஆல்ரெடி ஒரு பொசிஷன் எனக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ எங்க மேனேஜரே சொன்னாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொசிஷனை வாங்கியிருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி காட் ஹூ மேட் அ வே. நான் கேட்கறப்ப வந்து அவர் வந்து இல்லைன்னு சொன்னார். பட் வென் காட் இட் வாஸ் காட்ஸ் டைம். அப்போ வந்து அந்த சேம் டோர் ஹி ஓப்பன் ஃபார் மீ. ஸோ ஐ தேங்க் அண்ட் பிரேஸ் காட். கிவ் ஆல் க்ளோரி டு காட். ஆமென். பிரைஸ் பீ டு காட். ஸோ எல்லாரும் சாட்சிகளை கேட்டோம். ஸோ இந்த சாட்சிகள் கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கும். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றது. இட்ஸ் ஜஸ்ட் டு க்ளோரிஃபை காட். அண்ட் நீங்க சொல்ற ஒரு சின்ன சாட்சி கூட மற்றவங்களோட லைஃப்ல வந்து தவண்டு போயிருக்கலாம், ஒரு டவுனா இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல தே வுட் ஃபீல் சம்வாட் பேட் ஆர் டிஸ்ட்ரெஸ்ட் ஆர் சம்திங், ஒன் ஸ்டெப் பேக்ல கூட அவங்க இருக்கலாம். பட் நீங்க சொல்ற சாட்சி மூலியமா அவங்க அதை ஊக்கப்படுத்தி அவங்க கண்டிப்பா வந்து கடவுளுக்குள்ள இருக்கிற அந்த ஃபெய்த் வந்து கண்டிப்பா அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவரையிலும் சாட்சி சொல்லனா கூட ஃபோர்த் கமிங் வீக்ஸ்ல எந்த ஒரு ஃபெலோஷிப் கேதரிங்கா இருந்தாலும் சரி, ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம கண்டிப்பா அறிக்கை இடும்போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து நமக்கு இன்னும் நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதை நான் லிட்டரலா நான் உணர்றேன். ஏன்னா நீங்க கூட நினைக்கலாம், நான் எந்த ஒரு சாட்சி சொன்னாலும் நான் உடனே அந்த சாட்சி சொல்லுவேன் எதா இருந்தாலும். பிகாஸ் நம்ம எப்போ ஆண்டவர் கிட்ட மட்டும் நிறைய விஷயம் நம்ம கேட்கிறோம், இதை கொடுங்க ஆண்டவரேன்ட்டு. ஆனா ஆண்டவர் அது எல்லாமே கொடுத்த பிறகு நம்ம திரும்ப வந்து அந்த நன்றியை நம்ம செலுத்துறோமா? ஏன்னா அந்த 10 குஷ்டரோகிகள் வராங்க ஆண்டவர் கிட்ட. 10 குஷ்டரோகிகள் வந்து சுகம் பெற்றுட்டு போயிடுறாங்க. திரும்பவும் வந்து தேங்க் பண்ணது அந்த ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும்தான். பிகாஸ் அந்த ஒரு குஷ்டரோகி வரும்போது ஆண்டவர் ஜீசஸ் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. பிகாஸ் நான் சுகம் கொடுத்த 10 பேர்ல 9 பேர் வரல, ஆனா நீ மட்டும் வந்து சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. காட் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் நம்ம வந்து நிறைய பண்ணணும் அப்படிலாம் இல்ல. We have to thank God. In what way we can thank God? Even in our personal prayers we can thank God. At the same way we have to testify his name so that his name will be glorified to everyone. அதனால நம்ம எப்போ நம்ம சாட்சியா அறிக்கையிடுறோமோ கண்டிப்பா ஆண்டவர் வந்து நமக்கு இன்னும் நிறைய நன்மைகளையும் சகாயத்தையும் செய்யறதுக்கு வந்து அவர் வல்லவரா இருக்கிறார். ஸோ ஃபியூச்சர்ல சாட்சி இல்லாம யாருமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம இந்த நேரத்துல இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறது கூட ஆண்டவரோட பெரிதான கிருபையும் அதே ஒரு பெரிய சாட்சி தான். ஸோ இன் ஃபியூச்சர் ஐ வாண்ட் ஆல் த ஃபெலோஷிப் மெம்பர்ஸ் டு tell the testimony and to testify themselves and to glorify God in the form of testimony. ஸோ ஃபியூச்சர்ல இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஸ்டிமனி எல்லாத்துக்காகவும் வந்து ஐ எம் பிரைசிங் காட். அண்ட் இப்போ வந்து நம்ம வேர்ட் ஆஃப் காட் குள்ள போயிடலாம். இப்போ பெஞ்சமின் வந்து வேர்ட் ஆஃப் காட் எடுப்பாப்ல. பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு பெரிதான நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக. ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காக சோத்திரமாப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் எங்களோட என்ன இடைப்படணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரே, அதை நீங்கள் எங்களோட இடைப்படுங்க. இந்த செஷனை எங்களுக்கு நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. சப்மிட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபாதர் லார்ட். ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, வி இன்வைட் யூ ஃபாதர் லார்ட், எங்களோட பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தினாலே ஆமென். என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது பெஞ்சமின். ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போறோம். வி ஜஸ்ட் கோயிங் டு அனலைஸ் நம்ம எங்க இருக்கிறோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இட் இஸ் ஜஸ்ட் அ செல்ஃப் அனலைசேஷன் ஆஃப் வேர் வி ஸ்டாண்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 questions இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒரு பக்கத்துல ஒரு நோட் புக் இருந்துச்சுன்னா ஒரு பென் பேப்பர்ல அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ரைட் டவுன்
இஃப் ப்ராபப்ளி நோட் புக் அண்ட் பென் would be better. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபோனில் கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ரைட் திஸ் டவுன். நம்ம எங்க இதுல இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ரைட் இட் டவுன். ஸோ just these questions. So who is God to me? What is the role of God in my life? Where is God in my life? So ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில யாரு, நம்ம யாரா அவரை பார்க்குறோம்? Are we seeing him as a supernatural power who is far away? How are we looking at him? That is the first one. Next, கடவுளோட ரோல் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் வந்து எந்த ரோல்ல நம்ம வச்சிருக்கோம்? வாட் ரோல் ஆர் வி எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு பிளே இன் ஆர் லைஃப்? அண்ட் நம்பர் 3 இஸ் வேர் இஸ் காட் இன் ஆர் லைஃப்? நம்ம வாழ்க்கையில கடவுள் வந்து எங்க இருக்காரு? ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜஸ்ட் ரைட் இட் டவுன். வாட் எவர் யூ ஃபீல், வாட் எவர் இட்ஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ், ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ரைட் இட் டவுன். யூ கேன் take a minute to write it down wherever you want. So think about it. So இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, so just keep writing and we will go. Okay, so God is always the priority. நம்ம லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் அ எவ்ரிடே பேசிஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு திங்க். இது வந்து பேசிக்கா வந்து நம்ம யோசிக்கிற ஒரு செஷனா இருக்கணும். நம்ம we have to question ourselves, நம்ம எங்க இருக்கோம். ஸோ பேசிக்கலா வந்து ஒரு விஷயம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to identify where is the mistake. எந்த ஒரு இடத்துல நம்ம தவறுன்றதை ரியலைஸ் பண்ணாதான் we can change it. So I want all of you to question yourself. So how much priority are we giving to God on an everyday basis? ஒரு கடவுளுடைய காரியத்துக்கும் சரி கடவுளுக்கும் சரி நம்ம எவ்வளோ ப்ரையாரிட்டி தரோம் ஆன் அ டே? ஒரு நாள்ல நம்ம அவரோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? 24 hour டே, how much time are we spending with God? ஒரு கடவுளோட ஒர்க் நமக்கு கொடுக்குறாங்கன்னா how much priority are we giving? எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம் அதுக்கு? லெட்ஸ் பி ஸ்கெப்டிக்கல். இப்போ ஒரு லைக் உங்க மேனேஜர் வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு ஆஃபீஸ்ல இது பண்ணியே ஆகணும்னா அந்த இன்டென்ட், அந்த எஃபர்ட் நம்ம வந்து ஒரு காட்லி ஒர்க்ல போடுறோமா? ஒரு சர்ச்சுக்கு வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு சர்ச்சோட ஆக்டிவிட்டியா இருக்கணும், வாட் இஸ் த இன்டென்ட்? நம்மளோட ப்ரையாரிட்டைசேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. பிகாஸ் பைபிள் வாஸ் கிளியர்லி சேஸ், seek ye first the kingdom of God and his righteousness, all these things will be added unto you. நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி இதை ரிவர்ஸா போயிட்டு இருக்கோம். We are looking at the worldly things, but unfortunately we are not looking at God. So I want all of us to make that decision today. God is always the highest priority. அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. When we give that space to him, அதுக்கு அப்புறம் our life will change. So always give that first priority to God, and if there is a thing that is given to you, God's work, just prioritize that first. இந்த வேர்ட் நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்ல இருக்கவங்க கேட்டிருப்பாங்க, ப்ரையாரிட்டைஸ்னு. பட் டுடே from here on, God should always be our first priority. Right, next ஒரு விஷயம். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு திங்க் அகேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, பீட் சிக்னஸ், பீட் ஒரு இஷ்யூ, இல்லை ஒர்க் பிளேஸ்ல ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை வருதுன்னா what is the first thing that we do? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்மளே சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லை, நம்மளால முடியலன்னா the next thing that we do is நம்ம கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இவரை தெரியுமா, அவரை தெரியுமா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா, இல்லை எம்எல்ஏ தெரியுமா, மினிஸ்டர் தெரியுமா, அவங்கள தெரியுமா, இவங்கள தெரியுமான்னு பார்ப்போம். if all these doesn't work, அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஜென்ரலி 95%, சில பேர் தே டூ இட் த ரைட் வே. பட் ஆர் வி ஆக்சுவலி கிவிங் காட் த ஃபர்ஸ்ட் திங்? ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஆர் வி ஆஸ்கிங் ஹிம் ஃபர்ஸ்ட்லி? ஸோ இந்த இன்சிடென்ட் நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். ஜஸ்ட் கிவ் யூ அ ஜிஸ்ட் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர். ஐசையா 37 சாப்டர்ல என்ன நடக்குதுன்னா, அசிரியா கிங் வந்து ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ் வந்து கொடுக்குறாரு எசேக்கியாவுக்கு. ஸோ எசேக்கியா கிட்ட வந்து அந்த ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. ஸோ த கிங் ரிசீவ்ஸ் த லெட்டர். அந்த படிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா
டெம்பிள் ஆஃப் த லார்ட் எடுத்துட்டு போயிட்டு he is spreading it out before the Lord. அது என்ன, அந்த லெட்டரை ஆண்டவர் சமூகத்துல வச்சுட்டு he is just praying. So he is just leaving that entire அந்த threat, he is just leaving it to God and he's praying about it and God literally takes care. அவங்களோட எனிமீஸை வந்து டிஃபீட் பண்ண, இட் இஸ் ஜஸ்ட் ஹிஸ் ஓன் திங். ஆண்டவர் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்றாரு, அப்புறம் அவங்க வந்த வழியே திரும்பி ஓடிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் வி லீவ் இட் டு காட். நம்ம வந்து நிறைய நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, வி ஃபர்கெட் த ஃபாதர், வி ஃபர்கெட் ஹூ அவர் காட் இஸ். நம்ம வந்து நிறைய நேரத்துல மறந்து போயிடுறோம். வி ஹாவ் த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் வித் அஸ் as the father. அதை வந்து நம்ம நிறைய நேரத்துல மறந்து போயிடுறோம். கடவுள் இருக்கிறாரு, நம்ம கூட இருக்காரு, ஹீஸ் அ ஃபாதர், நம்ம அவரோட பிள்ளைங்க, அவர்கிட்ட நம்ம போகணுன்ற ஒரு இதுவே நமக்கு சம்டைம்ஸ் மறந்து போயிடுறது. நம்ம பார்த்துக்கலாம், இல்லை இவங்க கிட்ட போகலாம் அப்படின்றத விட்டுட்டு anything and everything give it to God, leave it to God. When you do that, our life will become a big change. Next, the battle always belongs to the Lord. நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், what God expects us is to just do our part. நம்மளோட பாட்டை தான் ஆண்டவர் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரே தவிர, நம்ம என்ன பண்றோம்னா நிறைய இடத்துல வந்துட்டு தேவையில்லாம நம்மளே போயிட்டு நிறைய பண்ணணும்னு என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு விட்டுடுறோம். இட் இஸ் லைக் கொஞ்சம் ஃபன்னியா கூட இருக்கலாம். இப்போ கடவுளோட இல்லைன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ் ரெடி டு டேக் கேர் ஆஃப் யூ, இஸ் ரெடி டு டேக் த பர்டன் ஃபார் அஸ். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளே எடுத்து நம்ம தலைமையில வச்சுக்கிட்டு இட்ஸ் சோ ஹெவி லார்ட், இட்ஸ் சோ ஹெவி லார்ட் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆல்வேஸ் ஜஸ்ட் டூ யோர் பார்ட். இப்போ ஜெரிகோவோட அந்த ஒரு ஸ்டோரியில பார்த்தோம்னா, தே ஆர் டூயிங் ஒரு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். 6 days 1 time வராங்க, 7th day 7 times வராங்க, and they are blowing their trumpets and the Jericho is falling. It is not falling because of their effort, it is falling because of God. But what God expects is to do our part. ஆண்டவர் வந்து நம்மளோட பாட்டை தான் பிளே பண்ணணும்னு இஸ் எக்ஸ்பெக்டிங். he doesn't expect anything more. But we create so much confusions. Israelோட battle வந்து it was never Israel's battle. Israel people made it so complicated, and sometimes நம்மளுமே நம்மளோட லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். we are not keeping it simple. It is God's battle and we are just playing a part. நம்மளோட வேலை வந்து இவ்வளவுதான். அதை வந்து நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னா he is ready to do it for us. But sometimes we don't do it. So always remember, the battle belongs to the Lord. This is my favorite verse in the Bible. It is just such a beautiful verse. இது வந்து யுத்தம் கர்த்தருடையது. நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மளோட எபிலிட்டியில நம்ம முறியடிச்சிடலாம், நம்ம பண்ணிடலாம்னு போயிட்டு தோத்து தான் போவோமே தவிர, we have to just believe we have that God who is ready to fight the battle. But always remember, God expects you to do your part. நீங்க வந்துட்டு எதுவுமே பண்ணாம கடவுள் வந்து எல்லாமே அவரே பார்த்துப்பாருன்னா, no, it will not happen. God always wants us to do what we need to do. If we do, definitely God is fighting the battle for us. So another question, மறுபடியும் வந்து நான் ஒரு question I want all of you to ask. இது வந்து இட்ஸ் நாட் அ பிளேம், இட் இஸ் as I said, இது வந்து ஒரு அனலைசேஷன். அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுன்றத வந்து we just start thinking. எல்லாருமே எஜுகேஷன் தெரியும். ஸோ எவ்ரி இயர் வி மூவ் அப் 1 to 12 இருக்கும். அண்ட் தென் வி கோ டு அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், வி கோ டு PhD. வி கீப் மூவிங் லெவல்ஸ் வித் எஜுகேஷன். how many years நம்ம சர்ச் போகிறோம், எவ்வளோ இயர்ஸ் சர்ச் போகிறோம், எவ்வளோ இயர்ஸ் நம்ம கிறிஸ்டியன்ஸ்ன்னு we are being called, கரெக்ட்? ஸோ நம்ம யோசிச்சு பார்க்கலாம்ல, ஸோ வேர் ஆர் வி ஸ்டாண்டிங்? நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் நம்ம எங்கே இருக்கோம்? If you still believe Christianity is just about going to church on a Sunday morning and coming back, இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றது மட்டும் கிறிஸ்டியானிட்டினா, then we have a problem here. We have to come out of that. It's just a beginner level. We are all past that. எல்லாம் வந்து நமக்கு it is just a level for us to keep upgrading. So this is not enough. This level of ours is just not enough. We have to just keep upgrading our spiritual level, and this is definitely not enough. So we will see how we can actually upgrade our spiritual level. So the first and foremost thing, ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, to start a relationship with the Lord.
It is just so important to have a personal relationship. ஆண்டவரோட நீங்க தினம் தினம் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா it is it is just impossible to lead a good Christian life. You can have mentors. It's very good to have mentors, but நீங்க எல்லா டைமும் mentors கிட்ட போய் தான் பண்ணுவேன்னா then there is an issue. You don't have a personal relationship with God. You can get help from the mentors and grow. ஆனா வந்துட்டு எல்லாமே அவங்க கிட்ட போறோம், எல்லாமே நமக்கு யாராச்சும் ஒருத்தர் தேவை அப்படின்னா then we don't connect. ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு தான் அர்த்தம். So we need to start developing our personal relationship with the Lord. சாத்தான் அடிக்கடி வந்து நம்ம கிட்ட வந்து நீ ஒரு பாவி, ஆண்டவர் வந்து உங்ககிட்ட என்ன பேச போறாரு, அவர்லாம் உங்ககிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு he'll just distract us. But I just want all of you to just make a decision today. It doesn't matter. ஆண்டவர் வந்து நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்தை அறிக்கையிட்டு இது பண்றோமோ he's ready to forgive us and he's ready to speak with us. So just start having that relationship with the Lord. அவர்கிட்ட டெய்லியும் வந்து ஒரு ப்ரேயர்லயோ ஜஸ்ட் இன்வைட் த லார்ட். ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க, என் லைஃப்ல நான் எப்படி லீட் பண்ணணும்னு just keep asking, just keep praying and keep asking and just start walking with the Lord. அந்த ரிலேஷன்ஷிப் is what matters in Christian life. நம்ம வந்து சர்ச்சுக்கு போகலாம், மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், பட் இஃப் யூ do not have that personal relationship, a Christian life will never flourish. You can just write it wherever you want. Relationship with the Lord, unless and until this happens, our life will not be fruitful. ஏன்னா only when we have that relationship with the Lord we will know what he expects. ஆண்டவர் வந்து நமக்கு என்ன வச்சிருக்காரு, இந்த வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து only when we have that relationship daily. I mean literally like when you're walking, you know, you should, any decisions you make, it should come from the Lord. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை நான் வாங்க போறேன், இதை நான் பண்ண போறேன், this decision I'm making in life, help me. I'm doing this in my workplace, help me. So that should be our goal, to just literally live with the Lord and start walking with the Lord. Any decision that we make, any place that we go, that is the relationship that we need to take. It is just not about that Sunday mornings, it is just not about that meetings. அப்பதான் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து கடவுளுக்கு ஞாபகம் வரும்னா then we have a problem. Every day it's about a process. இது வந்து it's not a change, ஒரு டே நைட்ல இது மாற போறது இல்ல. பட் we all need to just start this. ஒரு ரிலேஷன்ஷிப் கடவுளோட கண்டிப்பா வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா our lives will change. People who see us will see that there is something different. உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, I am seeing something different in you. உங்க நெய்பர்ஸ் நம்மளோட வாழ்க்கை சாட்சியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி they will start accepting Jesus. Our lives should reflect Jesus. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா when we have that personal relationship with the Holy Spirit. அவர் வந்து நம்ம கிட்ட லிட்டரலா சொல்லுவாரு, இதுக்கப்புறம் வந்து நீ இது பண்ணு, இதுக்கப்புறம் நீ இது பண்ணு. when you start praying you will get names. இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு வரும், இந்த prayer pointன்னு வரும். So everything will just start happening. So I encourage everybody to just pray and ask God about this relationship and get into a relationship with the Lord. So I want all of you to make a decision today. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த மாதிரி ஆண்டவரே இன்னைக்கு வரையும் whatever has happened just leave it. From today have that relationship with the Lord. Whatever that is past, but make a decision today. ஆண்டவரே நீங்க என் கூட என்னோட வாங்க, என்னோட லைஃப்ல இனிமே நான் பண்ற ஒரு விஷயமும் it should be from you and we are walking. Just walk with the Lord, just enjoy the Lord. There's a wonderful verse which says taste and see that the Lord is good. இது வந்து ஆண்டவரோட அந்த ஒரு வேலை இருந்து அவரோட வாய்ஸை கேட்டு நடந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு வரும்போது we realize the goodness. அந்த ஒரு விஷயத்தை we just can't keep it to ourselves. நம்ம the moment we start experiencing God, நம்மளால சும்மா இருக்க முடியாது. We cannot see a soul just going away. ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு தப்பான வழியில போனா you cannot keep quiet. That is how God will tune you. உங்களால சும்மா இருக்க முடியாது, நீங்க ப்ரே பண்ணாம இருக்க முடியாது. ஒரு பேண்டமிக் இருந்துச்சுன்னா அதனால உங்களால அமைதியாவே இருக்க முடியாது. because of that relationship. That relationship with the Lord changes everything. So I want all of you to go, before you go to bed today, just make a decision today. ஆண்டவரே இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ஓகே, just invite him
to come, invite him to come and spend time with the Lord every day. It's an everyday. Start off slowly, or make it one day at a time, and then take it into a week, take it into a month, and take it into a year. Just one day at a time. Just allow the Lord to work in your life, and God will change our life if we allow him to change. He's waiting for us, but still it is our own wish. As ஒரு கிறிஸ்டியானிட்டியில வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரீ வில். ஆண்டவர் வந்து எவ்ரிபடி நோஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் பண்ணணும்னு, பட் இட் இஸ் அவர் ஓன் வில். காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு கிவ் ஹிம் தட் ஸ்பேஸ். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் மேக் தட் டிசிஷன். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ ஹம்பிளா இருக்க முடியுமோ, ஜஸ்ட் ஹம்பிள் யுவர் செல்ஃப். வாட் எவர் தட் ஹேப்பன், ஜஸ்ட் கிவ் கிரெடிட் டு த லார்ட். அவர்கிட்ட எல்லா க்ளோரியும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் ஹேவிங் த ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். என்ஜாய் த லார்ட். And I pray that everybody will make a good decision today, and God will speak to everyone, and let God bless everyone. And I thank God again for the session. Amen. ஆமென். ரியலாவே வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் பெஞ்சமின். ஒரு நார்மல் மெசேஜ் மாதிரி இல்லாம ஒரு ரியலாவே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் மெசேஜ் மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் உண்மையாக நிறைய விஷயம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ கடவுள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும். அண்ட் தென் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு கடவுள்கிட்ட, அதுவும் இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். அண்ட் அனதர் ஒன் திங், நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி நம்ம வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஹவு ஃபார் வி ஹவ் அப்கிரேடட் அவர் செல்ஃப்ஸ் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுவும் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த சோல் பர்டன் எல்லாமே நமக்கு இருக்கான்ட்டு ரியலி ஒரு தாட் ப்ரோவோக்கிங் மெசேஜ் இன்னைக்கு. ஸோ இது எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். பிகாஸ் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ், பெஞ்சமின் போட்ட ஸ்லைட்ஸும் ரொம்ப ஈஸியான ஸ்லைட்ஸு, பார்க்க ஈஸியா இருக்கும். பட் அதை ஒவ்வொரு ஸ்லைடும் அனலைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு மெசேஜ் எடுக்கலாம். ஆக்சுவலா அவ்வளோ ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் ஒவ்வொரு ஸ்லைடும். ஹி ஹவ் கிவன் இன் அ வெரி ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ் மேனர் ரியலாவே. ஆனா அது ஒவ்வொரு ஸ்லைடுமே வந்து ஒவ்வொரு மெசேஜுக்கு சமம் தான். பிகாஸ் அந்த அளவுக்கு இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமா இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த பாட்டை கேட்டோம். ஸோ அதே போல நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம். ஏதோ கேட்டதோட விட்டுறாம we have to implement all these things and we have to accustom to all these things in our life. அதுதான் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சும்மா கேட்டுட்டு போகிறதா இருக்கக்கூடாது. அந்த விதைகள் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல எங்கெங்க விழுகுதுன்றதுதான் மேட்டர். ஆனா இப்ப இந்த கேட்ட வசனமும் சத்தியமும் நம்ம இருதயமாகிய நல்ல நிலத்துல விழுந்தா மட்டும்தான் அது 30, 60, 100 பண்ணி கொடுக்கும். பாதி வந்து முள்செடியில விழுந்து அது கரிஞ்சிருது, பாதி கற்பாறையில விழுந்து அது முளைக்காம போகுது. ஆனா நம்ம கற்பாறை மாதிரியோ ஒரு முள்செடி மாதிரியோ இல்லாம அதை கம்ப்ளீட்டா உள்வாங்குற ஒரு நல்ல நிலமா இருக்கும்போதுதான் God will react and he will do his miracles through us. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல மெசேஜ் கேட்டோம். கண்டிப்பா பெஞ்சமின் சொன்னதை வந்து எழுதி வைங்க. கண்டிப்பா பெஞ்சமின் வந்து குரூப்லயும் ஷேர் பண்ணுவாப்ல ஸ்லைட்ஸை. ஸோ அதை அனலைஸ் பண்ணுங்க. யார்கிட்டயும் பேசாதீங்க, இதை பத்தி எதையுமே சொல்லாதீங்க. ஜஸ்ட் நீங்க தனியா இருந்து சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஹவு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அதை பில்ட் பண்ணுவோம். அதுதான் இன்னைக்கான ஒரு பெரிய ஒரு மெசேஜ். ரியலாவே இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரியலாவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். ஸோ எனி அதர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் யார்கிட்டயா இருந்தாவது இருக்கா பெஞ்சமினோட? Praise God. Thank you so much, Benjamin, for the wonderful message. Really, God spoken through you many things. And Benjamin Pati Solonona, I have to say, because he shared word of God. In the pandemic time, he being very helpful in organizing the Zoom call. நிறைய ஆண்டவர் அவங்க கூட பேசுறாரு. So God is molding him for a greater purpose. That only I can say. Regarding today's message, it's really a matured servant of God. Okay, or a matured or a well-grown matured servant of God, like a pastors or teachers or evangelist. எப்படி வந்து ஒரு word of God ஷேர் பண்ணுவாங்களோ, he shared like that same way.
ஐம் ரியலி ப்ரவுட். நம்ம சர்ச்சில் நம்ம யூத் ஃபெலோஷிப்பில் like people are growing more in God, as well as they are preaching the word of God, and they sharing the word of God to their friends and families. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. Hats up, Benjamin. Keep it up. Keep growing well. Really, today's message was really inspired. Keep growing. Thank you. வேற யாருக்காவது ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு இந்த மெசேஜ் மூலமா ஆண்டவர் என்கிட்ட இதை பேசினாரு, ஏதாவது உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்டிவிட்டி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பெஞ்சமின் ஃபார் திஸ் லவ்லி வேர்ட் ஆஃப் காட். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டி செஷனுக்குள்ளாக போவோம். பிரார்த்தனாவும் வின்சியும் சேர்ந்து இப்போ ஆக்டிவிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நமக்கு. ஓவர் டு பிரார்த்தனா அண்ட் வின்சி. பிரைஸ் லார்ட் அண்ணா. இன்னைக்கு ஹலோ அண்ணா, கேக்குதா? கேக்குது வின்சி. ஓகே அண்ணா. இன்னைக்கு வந்து விளையாட போறது வந்து ஹேங்மேன். ஓகே, ஹேங்மேன் எல்லாம் நார்மலா சின்ன வயசுல இருந்து எல்லாரும் விளையாடி இருக்க கேம் தான். ஹேங்மேன் எப்படின்னா வந்து ஒரு கேட்டகரியா விளையாடுவீங்க. ஒரு கேட்டகரியில வந்து ஒரு வேர்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல எல்லாமே லெட்டர்ஸ் நீங்க கெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஒரு வேர்டோட லெட்டர்ஸ் நீங்க ஒன்னொன்னா கெஸ் பண்ண ஆல்பபெட்ஸ், செட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் கீழே இருக்கும். நீங்க கரெக்டான லெட்டர் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ல அது ஆட் ஆகும். எந்த இடத்துல அந்த லெட்டர் வருமோ அந்த இடத்துல அந்த லெட்டர் பிளேஸ் ஆயிடும். சப்போஸ் நீங்க தப்பா சொன்னீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரார்த்தனா ஸ்கிரீன் ஷேர் பண்றால, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹெட் வரும், அப்புறம் பாடி, அப்புறம் ஹேண்ட்ஸ் 2 ஹேண்ட்ஸ், அப்புறம் லெக் 2 லெக் வரும். அது ஒன்னொன்னா வரைய உங்க சான்ஸ் கட் ஆயிட்டே வரும். சப்போஸ் அந்த மேன் ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னா யூ லூஸ் த கேம். ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்க ஒருத்தரா நீங்க எப்படியாவது ஒரு லெட்டரா கெஸ் பண்ணணும். ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணலாம். பிரார்த்தனா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமோஸ், AMOOS. யாரும் பைபிள் இல்ல கூகுள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, சரியா? நீங்களே கெஸ் பண்ண பாருங்க. பிளஸ் ஃபுல் வேர்டா சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு லெட்டரா சொன்னாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் போகும். ஜூட், JUD. நான் இப்ப என்ன சொன்னேன்? வேர்டா சொல்லாதீங்க, லெட்டரா சொல்றதா ஹேங்மேன். ஓகே, இதுக்கு என்ன சொல்லிருந்தீங்க? என்ன 4 லெட்டர் வேர்ட்ஸ் தானா இது? 5 எஸ், லெட்டர் எஸ். என்ன லெட்டர்? F ஆ? எஸ். என்னது? என்ன லெட்டரா சொன்னாங்க? எஸ் சொன்னாங்க. யாரு? யாரோ சொன்னாங்களே. ஜே. ஃபாஸ்டா கெஸ் பண்ணுங்க. H. D.
D. Daniel. N Niel. E L. ஃபாஸ்டா கெஸ் பண்ணுங்க. We shall have it girls versus boys. இல்லன்னா யாருமே கெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. J. A. J. J. N. Nehemiah. கேட்டகரி பார்த்துட்டீங்களா? Some events in Genesis. Yeah, start. இவ்ளோ பெருசா இருந்தா என்ன ஈவென்ட் எங்களுக்கு தெரியும். சும்மா ட்ரை பண்ணுங்க. A. ஃபாஸ்டா கெஸ் பண்ணுங்கண்ணா. B. B or D அண்ணா? B for ball. Yeah. I. அக்கா எஸ். Yes. N. சரி நான் ஒரு க்ளூ தரேன். கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ்ல AEIOU வந்துரும். சோ நீங்க அத சொன்னாவே வந்து you can somewhat guess. அத வச்சு தான் நாங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் வவல் சொல்லலாம் தான் N. நினைச்சிட்டு இருந்தோம். N வந்துச்சா? D. அனன்யா சென். ஃபாஸ்டா பண்ணுங்க. O. E.
ஹெச் யூ ஆமா எல்லாமே நான் மட்டும் தான் சொல்ற மாதிரி இருக்கு, வேற யாருமே சொல்லவே இல்ல. சாமனா நீங்க நல்லா விளையாடுறீங்கன்னு எல்லாம் அமைதியா இருக்காங்க. இங்க வெதுவெளி நானே ஏதோ கெஸ்ட்ல அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா எம் எங்கேயோ ஒரு இடத்துல மேரிட் ஹியூமன் சம்திங் வருது. 6. தேங்க் யூ பெஞ்சமின். ஹியூமன் ஓமன் மேரிடா? என்ன ஈவென்ட்மா இது? எனக்கே தெரியலையே. யார் ஆதாம் ஏவாள கல்யாணத்தை தவிர அங்க வேற யார் கல்யாணமும் ஆபிரகாம் சாரால் கல்யாணம் நடந்தது. ஜி ஜி ஏஞ்சல்ஸ் மேரிடா? ஓ ஓகே. எல் 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 அந்த தூதர்கள் வந்து மனுஷன் மெட்டீரியலைஸ்ட் அண்ட் MAT TT Z ஹியூமன் விமன் W W. அப்பா நீங்க கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குதான். இந்த சம்பவம் இருக்கிற இப்பதான் ஞாபகமே வருது. ரொம்ப நல்ல சம்பவமா எடுத்திருக்கீங்க பிரார்த்தனா, கங்க்ராச்சுலேஷன். ஏ சி அக்கா இ தொங்கிருவான்னு நினைக்கிறேன்னு. இல்ல கான் தான் ஆபேத் நப்தலி செபுலூன் இசக்கார். இசக்கார் ஐ எஸ் டபுள் எஸ் 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 ஹெச் ஆர் இது ட்ரைப்ஸா? ஏ என் பி டி ஹெச் எல் ஐ. அஷிஷோ ஏ பெஞ்சமின், தயவு செஞ்சு எல்லாரும் வாய தரங்க. ஓகேண்ணா. இ என் ஓகே நோவா சம்திங் ஏதோ இருக்கு. ஓ ஹெச் ஐஎஸ்கா. என்ன செய்யுது காவியா? ஒவ்வொன்னா போமா. டி நோவா
இதுமா இது எம்கா டி எம்எல் டி Nova is எஃப் family and selected animals. எஃப் ஒய் letters Y C C C எப்படி சி சொல்ற selected animals. ஏ ஆர் ஆர் கே ஆர்க்கு கடைசியா K கே டபிள்யூ preserved P வேர் P பி preserved வி ஏ இதுவுமா ஏ இ ஐ ஓ இனிமேல் சாம் என்ன பேசுங்க நீங்க மியூட் பண்ணிருங்க yes யூ C ஆனா ஒரே நிமிஷம் நான் முடிக்கணும் டைம் ஆச்சுன்னா சொல்லுங்க சரியா அதுல நீங்க கேட்டகரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டே இருக்கும் சரியா ஓ அப்படியா ஒரு 8 o'clock முடிச்சிரலாம் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா N D confused G G got confused L language B R B R yes T H there H B to P stop got confused சில்வியா ஏ ஜீனி இவங்கெல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க எதையுமே ஏ maybe couple அது இ ஐ Anania and Sapphira. yes இல்ல அனன்யா இல்ல எதுக்கு இத்தனை கிளிக் பண்ணிட்டீங்க ஒண்ணுதானே சொன்னோம் டி சாம்சங் டெலிலா வரும் டெபோரா கல்யாணம் ஆகலையா சாரி
டெபோரா தான் வருது இருக்கும். இல்லைங்க. DEBORAH தான் வரும். தெரியல. இது அப்ப போட்டு பார்ப்போம். B O வராதான். R A H. டெபோரா தெரிஞ்சிச்சு. நம்ம தானே பார்த்தோம் ஜட்ஜஸ்ல வருமே. டெபோரா யாரு கல்யாணம் பண்ணி பார்ப்போம். இப்போ பைபிள் எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஹெச்ல டெபோரா எல் எம் இல்ல இன்னும் ஒண்ணு வந்தா காலி. எல் இல்ல இன்னொரு காலா 2 கை வரும். அக்கா யூக்கா இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிச்சு. யாரு சொல்லியேக்கா. பியா பியா. ஹலோ ஹலோ பி சொன்னீங்களா டி சொன்னீங்களா? நாங்க எதுவுமே சொல்லல. வெயிட் பண்ணுங்க. நீங்க நடுவுல இது பண்ணாதீங்க. எல் பி பி டி அப்பாடா காலை வரதுக்குள்ள பைபிள் கப்பல்ஸ். ஏ இ ஐ ஓ டி Delilah, Samson and Delilah. எல் Yes. ஹெச் எஸ் எம் என். இது என்ன சாம் போடணும்னு ஒரு டேஷ் இருக்கு. என்னது பிரார்த்தனா இது? நேத்து லாப்பிடோத் கூட எல்ஏ பிஐ தான் வரும். இது என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இசட்ட போட்டு பாரு. சாம்சங் இன்னொரு எஸ் இல்ல எஸ் போட்டா எஸ் வந்திருக்கும் அப்படியே. சாம்புசன் ஷாம். இது லாஸ்டா வச்சுக்கலாம். வின்சி அண்ட் பிரார்த்தனா. எஸ் அண்ணா. ஓகே அண்ணா ஓகே. ஏ இ ஐ இது என்ன இது?
ஐ தான் போட்டீங்கல்ல? இல்ல ஐ தான் ஆல்ரெடி இருக்கே. ஜே யாருமே சொல்லவே இல்லையே. சொன்னாங்களே. யாரு? என்ன கேட்டுச்சு? யாருமே சொல்லவே இல்லை. ஐ தான் சொல்லிட்டு இருந்தது. ஆல்ரெடி சொல்லியாச்சுன்னு. இப்ப ரிட்டர்ன் போங்க. ஐ சொல்றதுக்கு முன்னாடி ஜே சொன்னாங்கண்ணா. இல்லையே. ஆர் பி சி கே ஹெச் ஆமா ரெபேக்கா ஐசக் தான். எல் அதான் என்ன. ஐயோ இது யாரு? இது உறவையே மாத்தியாச்சு. பிரார்த்தனா, வாட் இஸ் திஸ் பிரார்த்தனா? ஐசக்கோட வைஃப் தான் ரெபேக்கா. லாபான் வந்து பொண்ணு பார்க்க போறவர் தான் லாபான். கரெக்ட் தானே? அது வந்து ஆக்சுவலா வந்து நாங்க இருக்குல்ல, அது ஏற்கனவே இருக்கு. இது மோசமா இருக்கு. லாபானோட பொண்ணு தான் ரெபேக்கா. Okay, I guess that is a default thing. Okay, apologies for this. ஆனா அது வந்து கூகுள் மிஸ்டேக்னா, எங்க மிஸ்டேக் இல்லனா. ரியலி சாரினா. நோ இஷ்யூஸ். ரியலாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஆக்டிவிட்டி. பிரார்த்தனா அண்ட் வின்சி ரியலி டிஃப்ரெண்டா இருந்தது. எப்பவுமே ஒரு மொனாட்டனஸான ஆக்டிவிட்டியா இல்ல. ரியலாவே இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. ஆமா அண்ணா, நீங்க மட்டும் தான் விளையாடுனீங்க, வேற யாருமே விளையாடவே இங்க இல்ல. பாரு, ஜினி வந்து எல்ன்னு சொல்லிருக்காப்ல. எல்லாருமே டைப் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏ சில்வியா எல்லாமே. சோ இப்போ வந்து க்ளோசிங் பிரேயர். சோ வின்சி க்ளோசிங் பிரேயர் பண்ணிடுமா? ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளிலும் கூட ஏசப்பா எங்களை இந்த ஏசப்பா ஜூம் மீட்டிங்ல ஏசப்பா சேர்த்து ஏசப்பா நாங்க இன்னைக்கு கேட்கிற இந்த வேர்ட் ஆஃப் காட் கூட ஏசப்பா எங்களுக்கு புரியும்படி ஏசப்பா எங்களுக்காக பேசின மாதிரி இருந்தது ஏசப்பா. அதுக்கு அமுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா அதன்படி ஏசப்பா நாங்க எங்களே ஏசப்பா ஆராய்ந்து ஏசப்பா உங்க வழியில நடக்க நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா இந்த இப்போ இருக்க சிச்சுவேஷன் எல்லாமே மாறி ஏசப்பா எல்லாமே நார்மலா வர நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னும் அதிகமா ஏசப்பா நாங்க உண்மையில அதிகமா வளர நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அநேகருக்கு ஏசப்பா நாங்க ஆசீர்வாதமா இருக்கவும் நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னும் நிறைய பேருக்கு ஏசப்பா நாங்க உங்களை பத்தி சொல்ல நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு நடந்த செஷனுக்காக உங்களுக்கு நன்றி துதிக்கிறோம் ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க, அவளை நடத்துங்க. பிரேசம் லஞ்சம் கேள்வி நினைப்பதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறந்து. ஆமென். தேங்க்யூ.